இப்போ நம்ம பெர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அஜித் இஸ் 25% taller than குமார். பை வாட் பர்சன்ட் இஸ் குமார் இஸ் ஷார்ட்டர் தென் அஜித்? ஸோ இந்த ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து அஜித் வந்து 25% டாலர்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால் அது வந்து 125 யூனிட்ஸாக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 100லேருந்து ஒரு 25 யூனிட்ஸ் ஜாஸ்தி, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ குமார் வந்து 100 யூனிட்ஸ்னு வச்சுருப்போம். ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ண போகிறோம். லைக் குமார் வந்து ஷார்ட்டராக இருக்கார், எவ்வளோ யூனிட்ஸ் அஜித்தை விட அப்படின்றத. ஸோ அதனால் சேஞ்ச் இன் வேல்யூ, அவங்க வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணி அந்த வேல்யூ டிவைட் பை அஜித்தோட வேல்யூ. ஸோ 25 டிவைட் பை 125 இன்ட்டு 100. ஸோ 25 பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ். ஸோ 500 வந்து 20. ஸோ இந்த மாதிரி நம்ம கேல்குலேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஷார்ட்கட் பார்க்கலாம். இஃப் a is 1/nth greater than b, then b is 1/n plus 1th less than a. அதாவது a வந்து 1/n டைம்ஸ் கிரேட்டராக இருக்குது b-ஐ விட அப்படின்னா, அப்போ b வந்து 1/n plus 1 டைம் லெஸ்ஸராக இருக்கணும் a-வை விட. ஸோ அஜித் பார்த்திங்கன்னா 25% டாலர் தென் குமாராக இருந்திருக்காங்க. ஸோ 25%னால் நம்ம 1/4 கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ என்னோட வேல்யூ 4. ஸோ 1/4 + 1 is 1/5. 1/5 20%. ஸோ இந்த ஹோல் ப்ராப்ளமை ஒரே ஸ்டெப்பில் நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். தேங்க்யூ.